திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். துரோகம் செய்வது காங்கிரஸ் புதிதல்ல நேற்று நடந்த திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் தீர்மானம் பாஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து காங்கிரஸ் திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவிலையும் சரி ஒரே கூட்டணியில் இருந்து ஒன்றாக செயல்பட்டிருக்கிறோம். காங்கிரசுடைய அமைச்சரவையில் திமுக தோழர்கள் பலர் அமைச்சர்களாகவும் இருந்து பணியாற்றியிருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்றங்களிலே உள்ளாட்சிகளிலே இப்படி ஒன்றாக இணைந்து பல ஆண்டுகளாக செயல்பட்ட அந்த ரெண்டு இயக்கமும் இன்றைக்கு அரசியல் ரீதியாக பிரிந்து வேறு வேறு நிலைப்பாட்டில் வேறு வேறு கூட்டணிகள் இருந்தாலும் கூட கடந்த காலங்களிலே ஒன்றாக இருந்ததை நினைத்து இது போன்ற விமர்சனங்களை திமுக தவிர்ப்பது நல்லது. கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஏற்படுவதும் அந்த கூட்டணி பிரிவதும் வேறு வேறு கூட்டணி ஏற்படுவதும் தமிழ்நாட்டிலே அதிசயமான ஒன்றல்ல. கடந்த காலங்களிலே பல தேர்தல்களில் இதுபோல கட்சிகள் மாறி மாறி கூட்டணி அமைத்துள்ளன. திமுக கட்சியே காங்கிரஸ் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்து அதற்கு பின்னாலே பிரிந்து பிஜேபியோடு இணைந்து அமைச்சரவையில் இடம்பெற்று வந்திருக்கிறார்கள். அதுபோல பலமுறை திமுக காங்கிரஸ் ஏற்கனவே விலகியும் சேர்ந்தும் இணைந்தும் செயல்பட்டிருக்கிறது. இப்போது ஏதோ உலகத்திலேயே அல்லது தமிழ்நாட்டிலேயே புதிதாக ஒன்று நடந்ததை போல ஒருவரை ஒருவர் காரசாரமாக திட்டிக் கொண்டிருப்பதும் தரக்குறைவாக விமர்சனங்கள் செய்து கொண்டிருப்பதும் இப்போ திமுக திட்ட ஆரம்பித்தா திருப்பி காங்கிரஸ் சார்பிலே அதுக்கு பதில் சொல்லி திட்டுவார்கள். இது எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி மாற்றி மாற்றி திட்டிகிட்டே உட்காந்துருக்கிறது. ஸோ திமுக வேலையை பார்க்கட்டும், காங்கிரஸ் வேலையை பார்க்கட்டும். இப்படி அவரவர்கள் என்ன காரியத்தில் ஈடுபடுறார்களோ அதில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தங்களால் முடிந்த பணிகளை செய்ய முற்படுவதுதான் சிறந்ததே தவிர ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக திட்டிக் கொண்டிருப்பது அவசியமில்லாதது, தேவையில்லாதது, அது நாகரிகமானதும் அல்ல. பாஜக ஜெயிக்க காரணமே காங்கிரஸ் தான். அவங்களுடைய செயல்பாடு எங்க ஜெயிச்சது பாஜக? இந்தியா முழுவதும் பாஜக ஜெயிச்சதுனால தான் பாஜக ஆட்சியில் இருக்கு, காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கு. அது என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வர்ற காலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.